லகரம் டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் என்ன நடக்குது அப்படிங்கிற செய்தியை 2 ஆண்டு காலமாக தொடர்ந்து லகரம் டிவியிலே செய்திகளை வெளியிட்டு வருகிறோம். ஆதரவளித்து வரும் லகரம் டிவி நேயர்கள் அனைவருக்கும் மனமார்ந்த நன்றி கலந்த மகிழ்ச்சியினை தெரிவித்துக் கொள்கிறோம். ஒரு திராவிட கட்சி வீழ்ந்து போவதில், அழிந்து போவதில் பாசிச கட்சிக்கும் RS பாப்பாரா கூட்டத்திற்கும் மகிழ்ச்சியாக இருக்கிறது. அந்த மகிழ்ச்சி நீண்ட தூரம் நீடிக்குமா என்றால், நீண்ட தூரம் நீடிக்க வேண்டிய வேலைகளை ரவீந்திரன் துரைசாமி போன்ற பத்திரிகையாளர் என்ற போர்வையில் பலர் பேசி வருகிறார்கள் நயவஞ்சமாக. அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் அப்போலோ மருத்துவமனையில் இருந்த பொழுது வெங்கையா நாயுடு இன்னும் இருக்கக்கூடிய சில அரசியல்வாதிகள் உட்பட ரவீந்திரன் துரைசாமி மறைமுகமாக ஒரு பேச்சுவார்த்தை நடத்துகிறார். அந்த பேச்சுவார்த்தையில் அவர் என்ன சொல்கிறார்னா, அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் இறந்து போக போகிறார். உலகமே, தமிழ்நாடு முழுக்க, உலகம் முழுக்க இருக்கக்கூடியவர்கள் அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் பிழைத்துக் கொள்ள வேண்டும் என்று பூஜை நடத்துகிறாங்க, அங்க பிரச்சனை பண்ணுறாங்க, பல வேண்டுதல் காவடி எடுக்கிறாங்க அதிமுகவினர். இதுக்கு மத்தியில் தான் ரவீந்திரன் துரைசாமி நயவஞ்சகமாக பாஜகவினுடைய சில RSS பாப்பாரா கூட்டத்தில் இருப்பவர்களோடு மறைமுகமாக ஒரு பேச்சுவார்த்தை நடத்தி அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் இறந்துவிடப் போகிறார்கள். அதன் பிறகு அம்மையார் சசிகலா அவர்கள் இந்த கட்சியினுடைய பொதுச்செயலாளராக வந்து முதலமைச்சராக வந்து விடுவார். இந்த வழக்கினை தூசி தட்டி வெகு விரைவிலே எந்த விதமான வாய்தாவும் கொடுக்காமல் உடனடியாக தீர்வுக்கு கொண்டு வந்து அம்மையார் ஜெயலலிதா அவர்களை சிறையில் அடைத்து விடுங்கள் என்று ஒரு மோசமான ஒரு ஆலோசனைகளை வழங்குகிறார். நாடார் சமுதாயத்திற்கும் முக்குளத்தூர் சமுதாயத்திற்கும் மிகப்பெரிய ஒரு நெருங்கிய நட்பு வட்டாரங்கள், சொந்த பந்தங்கள் என்று இருக்கிறது. என்ன சொன்ன போனால், முக்குளத்தூரில் பெற்றோர்கள் சம்மதத்தோட பெண்ணெடுத்து பெண்ணு கொடுக்குற வகையிலெல்லாம் கூட உறவு முறைகள் இருக்குது. ஆனால் இந்த ரவீந்திரன் துரைசாமி ஏன் இப்படி நாசக்கார வேலைகளை செய்கிறார்? இவருக்கு எது முக்கியமாக இருக்கிறது? அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் இருந்த காலகட்டத்தில் ரவீந்திரன் துரைசாமி என்ற ஒருவரை இந்த உலகத்திற்கு எங்கேயுமே தெரியாது. அவர் மாவட்டத்தில் கூட தெரியாதா என்னன்னு தெரியல. ஆனால் அவர் மிக நடுநிலைவாதி போல தன்னை காண்பித்து கொண்டு எல்லோரையும் அசிங்கப்படுத்தி அவமானப்படுத்தி செங்குந்தர், கவுண்டர், அது இதுன்னு சாதி பேரை சொல்லித்தான் பேசுவார். தமிழ் குடி சாதிக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும், மாற்று கருத்தே கிடையாது. இப்போ திருச்சி மாவட்டத்தில் ரெட்டியாருக்கு மாவட்ட அறங்காவல் குழு தலைவர் பதவி கொடுத்துருக்காங்க. அந்த மாவட்ட அறங்காவல் குழு தலைவர் பதவி என்பது திருச்சி மாவட்டத்தில் பெரும்பான்மையாக முத்தரையர் இருக்காங்க, முக்குளத்தூர் இருக்காங்க, தேவேந்தர் இருக்காங்க. முத்தரையருக்கு கொடுக்கலாம் அல்லது பிற சமுதாயத்துக்கு கொடுக்கலாம். ஏன் ரெட்டியாருக்கு கொடுக்குறீங்கன்னு தமிழ் குடி சாதியை சேர்ந்தால் நாம் செய்தி வெளியிடுறோம். ஆனால் தமிழ் குடி சாதியிலே இருக்கக்கூடிய நாடார் சமுதாயத்தில் இருக்கக்கூடிய ரவீந்திரன் துரைசாமி அம்மையார் சசிகலா அவர்களை எந்த அளவுக்கு மட்டம் தட்டி பேச வேண்டுமோ அந்த அளவுக்கு மட்டம் தட்டி பேசிவிட்டு, இல்லை அவர்களுக்கு மதிப்பும் இருக்கிறது என்று சொல்லி நீங்கள் சொல்லித்தான் தெரிய வேண்டும் என்கிற அவசியம் இல்லை. ரவீந்திரன் துரைசாமி அவர்களே, நீங்கள் எத்தனை ஆண்டு காலம் பத்திரிகை துறையில் இருந்தீர்கள்? இப்படி ஒவ்வொரு அரசியல்வாதிகளையும் நீங்கள் மிகவும் இழிவாகவும் மோசமாகவும் சித்தரித்து பேசுவது என்பது ஏற்க முடியாது. 2026 அம்மையார் சசிகலா அவர்களுடைய தலைமை ஏற்று இந்த அதிமுக பயணித்தால் மட்டுமே தான் அதிமுக ஆட்சி அதிகாரத்துக்கு வர முடியும். எடப்பாடி பழனிசாமியை பொதுச்செயலாளராக வைத்துக்கொண்டே இருக்க வேண்டும், முதுகில் ஏறி தொத்தி முதுகெலும்பை ஒடிக்க வேண்டும். ஒடித்து விட்டார்கள். அதுதான் பாஜகவினுடைய நாசக்கார திட்டம். அந்த திட்டத்திற்கு துணை போகிற வகையில், அண்ணாமலைக்கு துணை போகிற வகையில், திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு துணை போகிற வகையில் எல்லா வேலைகளையும் செய்து வருகிறார். நீங்கள் எங்கேயோ நீங்கள் துணை போகுங்கள், ஆனால் அதில் ஒரு அர்த்தம் இருக்க வேண்டும். அர்த்தமற்ற பேச்சு, அவமானமான பேச்சு, இதெல்லாம் அரசியலுக்கும் ஒத்து வராது, பத்திரிகைக்கும் ஒத்து வராது. 4வது தூண் என்று சொல்லுகிற ஊடகத்துறையில் இருக்கிறேன் என்று சொல்லக்கூடிய ரவீந்திரன் துரைசாமி, நான்லாம் 20 வருஷமாக பத்திரிகையில் இருக்கேன். ரவீந்திரன் துரைசாமி எந்த பத்திரிகையில் இருந்தான்னு தெரியல. நானாவது சொந்தமாக பத்திரிகை நடத்தினேன். நீங்கள் பத்திரிகையாளர் என்ற போர்வையில் இவ்வளவு நாசக்கார வேலைகளை, சதிகார வேலைகளை அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் உயிரோடு இருந்த காலகட்டத்தில் இப்படி நீங்கள் பேசிவிட முடியுமா? உங்களுடைய மூக்கை இருக்கும் இடம் தெரியாமல் செய்து விடுவார். நீங்கள் எங்கே இருந்தீர்கள் இதற்கு முன்பாக? அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் உயிரோடு இருந்த காலகட்டத்தில் இந்த ரவீந்திரன் துரைசாமி என்ற முகம் யாருக்கு தெரியும்? அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் மறைவுக்கு பின்னர் தான்
ஆளாளுக்கு நான் கட்சி தொடங்குகிறேன், வெற்றி கழகம்னு வர்றாங்க, பத்திரிகையாளர்னு வர்றாங்க, யூடியூப்பர்னு வர்றாங்க. மிகவும் இழிவாக மோசமாக தமிழா பாண்டியன் போன்றவர்கள் பேசுகிறார்கள். அதனால் அம்மையார் சசிகலா அவர்களை நீங்கள் இந்த அளவுக்கு பேசுவது என்பது ஏற்கவே முடியாது. 1000 விமர்சனங்கள் இருக்கும். நானும் விமர்சனங்களை வைத்திருக்கிறேன். டிடிவி தினகரன் மீதோ எல்லா விமர்சனங்களையும் வைத்திருக்கிறோம். ஆனால் அவர்களுடைய அரசியலை நசுக்கும் வண்ணமாக ரவீந்திரன் துரைசாமி பல்வேறு சதி வேலைகளை செய்து வருவது அது திமுகவுக்கு வழிவகுக்கிறது என்பது அது எடப்பாடி பழனிசாமி திமுக ஆட்சிக்கு வருவதற்கு அனைத்து வேலைகளையும் செய்து விட்டார். அது எந்த ஆட்சி வருதுங்கிறதெல்லாம் இங்கே முக்கியம் இல்லை. ஏன் ஒரு முக்குளத்தூர் சமுதாயத்தினுடைய ஒரு பெண்மணியை இந்த அளவுக்கு இழிவாக பேச வேண்டிய அவசியம் என்ன இருக்குது? நாம் ஜெயிலுக்கு போயிடுவோமோன்னு பயந்துக்கிட்டு 41 பேரை கூப்பிட்டு வச்சு காலில் விழுந்து கும்பிட்ட விஜய் எங்கே? நாம் ஜெயிலுக்கு போயிடுவோமோன்னு பயந்துக்கிட்டு கார் விட்டு கார் மாறி போய் கூட்டணி பேசின எடப்பாடி பழனிசாமி எங்கே? தான் சிறை சென்று விடுவோமோ என்ற அச்சத்தில் ராஜேந்திர பாலாஜி கார் விட்டு கார் தாண்டி பங்களா விட்டு பங்களா தாண்டி ஓடி ஒளிந்த அரசியல் எங்கே? ஆனால் ஒரு பெண்மணியாக ராஜமாதவாக இருந்து முக்குளத்தூர் இனத்தின் ஒரு வீர பெண்மணியாக வேலுநாச்சியனுடைய பரம்பரையில் இருக்கிற அம்மையார் சசிகலா அவர்கள் சிறை செல்லக்கூடிய ஒரு நிலை வருகிற பொழுது நெஞ்சை நிமிர்த்து கொண்டு ஆக்ரோஷமாக எந்த அச்சமும் இல்லாமல் சிறை சென்றாரே, அந்த சிறை செல்கிற பொழுது கூட பாத்திரமிருந்து பிச்சையிடு என்பார்கள். அப்படி செய்யாமல் நன்றி விசுவாசத்தோடு நம்பிக்கையோடு எடப்பாடி பழனிசாமி தம்பி இருப்பார் என்ற ஒரு பெருத்த நம்பிக்கையிலே ஒரு துரோகம் செய்யக்கூடிய ஒருவரை முதலமைச்சராக உட்கார வைத்து அழகு பார்த்து விட்டு போய்விட்டார். எடப்பாடி பழனிசாமி துரோகம் செய்ய மாட்டார் என்று 100% நம்பினார். என் தம்பி இருக்கிறார் ஆட்சி அதிகாரத்திற்கு என்று சொல்லி மன நிம்மதியோடு சென்றவருக்கு பேரிடியாய் விழுந்தது எடப்பாடி பழனிசாமி செய்த துரோகம். 1 2 என்றால் 1000 துரோகங்கள். இன்னைக்கு செங்கோட்டையனை நீக்கினது உள்பட. செங்கோட்டையனுக்கு தமிழ்நாடு முழுவதுமாக பெரிய செல்வாக்கு இல்லை. ஆனால் ஒரு மூத்த அரசியல்வாதியை கட்சி விட்டுங்கிட்டார். செங்கோட்டையனை பற்றி பேசும்போது மட்டும் மூத்த அரசியல்வாதின்னு சொல்கிறோம். அன்வர் ராஜாவையும் கட்சி விட்டு நீக்கினார். கேசி பழனிசாமியும் நீக்கினார். கேசி பழனிசாமி கடைசியில் கவுண்டருங்கிற லெவலில் அவங்களுக்குள்ள சொம்படிக்கிறார். கேசி பழனிசாமி நடுநிலையாக பேசுவார் அப்படின்னு நினச்சா அவரும் சாதி பாசத்தோடு இது கவுண்டர் கட்சி தான் என்கிற நிலைக்கு போகிறார். இது கவுண்டர் கட்சி தான் என்று பெயர் எடுத்து விட்டது. 2026 மயிர் கூட ஆட்சிக்கு வர முடியாது. எழுதி வச்சுக்கோங்க. அதிமுக ஆட்சிக்கு வருவது என்பது சத்தியமாக சாத்தியமில்லை. எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர் வேட்பாளர் என்று சொன்னால் ஒருபோதும் அதிமுக ஆட்சிக்கு வருவதற்கான வாய்ப்புகள் கண்ணு கட்டிய தூரம் இல்லை. அவ்வளவு துரோகங்கள். அம்மையார் சசிகலா அவர்களுக்கு துரோகம் செய்தார் எடப்பாடி பழனிசாமி. பன்னீர்செல்வத்துக்கு துரோகம் செய்தார். பன்னீர்செல்வம் அம்மையார் சசிகலா அவர்களுக்கு துரோகம் செய்தார். அம்மையார் சசிகலா அவர்கள் ஜெயலலிதா இறப்பிலே மர்மம் இருக்கிறது, அந்த வழக்கை நடத்தினால் ஆதரவு தருவேன் என்று எடப்பாடி பழனிசாமியோடு கூட்டு சேர்ந்தார். அம்மையார் சசிகலாவை கட்சியிலிருந்து நீக்க வேண்டும் என்ற நிபந்தனையோடு அதிமுகவிலே எடப்பாடி பழனிசாமி ஆட்சி அதிகாரத்திற்கு துணை நின்றார். அப்படி அனைத்து துரோகங்களுக்கும் ஆட்பட்டவர் தான் எடப்பாடி பழனிசாமியும் பன்னீர்செல்வம். மாற்றுக்கிறதே கிடையாது. ஆனால் தன்வினை தன்னை சுடும் ஒட்டப்பம் வீட்டை சுடும் என்கிற லெவலில் பன்னீர்செல்வத்தை நீக்கியவுடன் சின்னம்மா என்கிறார். அம்மையார் சசிகலா மீது போடப்பட்ட அந்த வழக்கில் அம்மையார் ஜெயலலிதா அவர்களை இறப்பிலே நடந்த ஆறுமுகசாமி விசாரணையுடைய இறப்பில் அதிமுக ஆட்சி முடியும் வரை பன்னீர்செல்வம் அந்த விசாரணைக்குள்ளே போகலை. அதுக்கப்புறம் காலங்கள் முடிந்தது, ஆட்சி முடிந்தது. பன்னீர்செல்வத்தோட மனைவி இறந்து போனார். அப்போ அம்மையார் சசிகலா அங்கே போகிறாங்க. ரவீந்திரன் துரைசாமி அவர்களை நன்றாக தெரிந்து கொள்ளுங்கள். எம்என் நடராஜன் இறந்து போன பொழுது பன்னீர்செல்வம் போகவில்லை, பன்னீர்செல்வம் தம்பி போகல, ஒரு கிளை செயலாளர் கூட எடப்பாடி பழனிசாமி போக விடல. இந்த துரோகமெல்லாம் உங்களை அதாவது நல்லதுக்கு நிற்கனாலும் கெட்டதுக்கு நிற்கணுமாங்க. பெரிய காரியம் என்று எதற்காக சொல்லுகிறார்கள்? போன உயிர் திரும்பாது. போயிட்டு 2025 வாங்க மாமா, 25 வாங்க சித்தப்பான்னு சொல்லிட்டு சந்தோஷமாக கறி தின்று போயிடலாமே. போன உயிர் திரும்பாது. இனி எப்போது காண்பேனே என் தந்தையை, இனி எப்போது காண்பேனே என் தாயை என்று கதறிய துடித்து அழுகிற உலகம். எங்கள் அம்மா இறந்து போன பொழுது 4 நாள் அந்த மோடை சுடுகாட்டில் புதைச்சிருப்பாங்க. அந்த மோடை மாதிரி வச்சுருப்பாங்க. 4 நாட்கள் அந்த மோடையிலே போய் நான் தூங்கினேன். ஏன்? எங்கள் அம்மா திரும்பி வரமாட்டாங்க, எப்படியாவது நமக்கு ஆறுதல் கிடைக்கும், அம்மா நம்ம கனவுல வருவாங்களோ என்னவோ நினச்சிக்கிட்டு என் தாயார், என்னை ஈன்றெடுத்த தாயார் அந்த மோடையில் போய் நான் தூங்கினேன்.
எங்கள் அம்மா இறந்து போன பிறகு மறுநாள்லேருந்து. ஏன்னா என் தாய் தான் எனக்கு உலகம். அதன் பிறகு இருக்கக்கூடிய இரத்த சொந்தங்கள் எல்லாம் நடிக்கும் உலகமாக இருக்கிறது என்பது வேறு விஷயம். அதுபோல தான் போன உயிர் திரும்பாது. அந்த உயிர் போன உயிரை நம்ம திரும்ப மீட்க முடியவில்லை என்று சொன்னாலும் அந்த முகத்தையாவது பார்க்கணும், அந்த உறவினர்களுக்கு ஆறுதலை சொல்ல வேண்டும் என்ற ஒரு அர்த்தத்தோடு தான் எந்த ஒரு பெரிய காரியத்துக்கும் இறந்து போனவங்க வீட்டுக்கு ஃபோன் பண்ணி எங்கள் அப்பா இறந்து போயிட்டாங்க, சித்தப்பா இறந்து போயிட்டாங்க, மாமா இறந்து போயிட்டாங்கன்னு யாருக்கும் சொல்லணுங்கிற அவசியம் இல்லை. அவங்க தூக்கி சுடுகாட்டில் கொண்டு போய் போச்சு காரியம் பண்ணுற வேலையை தான் பார்ப்பாங்க. கேள்விப்பட்டு எல்லாரும் போவாங்க. ஆனால் எம்என் நடராஜன் அவர்களுடைய இறப்புக்கு எடப்பாடி பழனிசாமி துரோகம் செய்த அந்த எடப்பாடி பழனிசாமி ஒருத்தரை கூட போக வேண்டான்ட்டார். அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் இந்த கருணாநிதிக்கிட்ட என்னால் அரசியல் பண்ண முடியாது, கொன்றுவார், நான் பெங்களூரு போயிடுறேன்னு சொல்லி தப்பிச்சு போனவர் தான். அவர்களை அழைத்து வந்து உங்களை சட்டசபையில் அவமானப்படுத்திய கருணாநிதிக்கு முன்பாக நீங்கள் முதலமைச்சராக உட்கார வேண்டும் என்று ஆக்ரோஷத்தோட வீர வரிகளை ஏந்தி நின்று உறுதுணையாக நின்று அம்மையார் ஜெயலலிதா அவர்களை முதலமைச்சர் பதவியில் உட்கார வைத்து அழகு பார்த்தார்கள். இன்னைக்கு எம்என் நடராஜன் அவர்கள் இல்லை, அம்மையார் சசிகலா அவர்கள் போராடி கொண்டிருக்கிறார்கள். அவருடைய சொந்த பந்தங்கள் ஓரளவு போராடி கொண்டிருக்கிறது, சிலர் நடிக்கிறார்கள். ஆனால் எம்என் நடராஜன் அவர்கள் அம்மையார் ஜெயலலிதா அவர்களை முதலமைச்சர் பதவியில் உட்கார வைத்து அழகு பார்த்தாரே, அந்த ராஜ மாதாவாக பின்னாடி இருந்து எம்என் நடராஜன் அவர்களும் அம்மையார் சசிகலா அவர்களும் பின்னாடி இருந்து இயக்கினார்களே, அப்படி ஒருவர் இப்பொழுது எடப்பாடி பழனிசாமிக்கு இருக்கிறார் என்று சொல்லுங்கள். எடப்பாடி பழனிசாமியை பற்றி நான் ஒரு தடவை கூட இனிமே பேசல. யார் இருக்கிறாங்க சொல்லுங்க? CV சண்முகத்தோட வாரிசுக்கு கல்யாணம், எடப்பாடி பழனிசாமி அணியில தான் CV சண்முகம் இருக்காரு. செங்கோட்டையனுக்கு பத்திரிகை வைக்கிறார். செங்கோட்டையன் யாரை விமர்சனம் பண்றாரு? எடப்பாடி பழனிசாமியை விமர்சனம் பண்றாரு. செங்கோட்டையன் திருமண விழாவுக்கு போறாரு, CV சண்முகத்தோட வாரிசு திருமண விழாவுக்கு வாசல் வரையும் வந்து கூட்டிகிட்டு போறாரு செங்கோட்டையனை. CV சண்முகம் திரும்பி போறாரு, வாசல் வரையும் வந்து வழி அனுப்புறாரு. அப்ப அதிமுக கட்சிக்குள்ள என்ன நடக்குது? எம்என் நடராஜன் போன்றவர்கள் பின்னாடி இல்லை, உங்க கூட இருக்கிற முன்னாள் அமைச்சர்களும் உங்க பின்னாடி இல்லை. எம்என் நடராஜன் போன்றவர்கள் ராஜமாதாவும் உங்க பின்னாடி இல்லை. உங்களை நீங்கள் நம்பி இருக்கிற முன்னாள் அமைச்சர்கள், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள், இந்நாள் சட்டமன்ற உறுப்பினர்களும் உங்களை கருவறுக்க தயாராக இருக்கிறார்கள். அதுதான் சொன்னேன், செய்த பாவமும் செய்த வினையும் பின்னால் வந்து பிடரில் இருக்கும். கொடநாடு கொலை கொள்ள சம்பந்தப்பட்ட விஷயங்கள், அந்த ஆவிகள், அந்த ஆத்மாக்கள் அதற்கு காரணமானவர்களை சும்மா விடாது. அதே CV சண்முகத்தோட வாரிசுதாரர்களுடைய திருமணத்திற்கு எடப்பாடி பழனிசாமி வந்துட்டு போன பிறகு தங்கமணி வர்றார். அப்போ என்ன நடக்குது? அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் ரவீந்திரன் துரைசாமி அவர்களே, இதனெல்லாம் உங்களால் கருத்து பேசி போட முடியுமா? செங்குந்தர் கவுண்டர், செங்குந்தர் சக்கிலியர், அருந்ததியர், இதை தவிர எதுவும் பேச தெரியாது உங்களுக்கு. எந்த ஒரு பேச்சில் பாருங்க இந்த சாதியை பற்றி பேசுவார். பேசலாம், தவறு இல்லை, ஒரு வரைமுறை இருக்கிறது. நான் தான் சொல்லிட்டேன், நாடார் சமுதாய மக்கள், முக்குளத்தூர் சமுதாய மக்கத்தில் ஒரு உறவு முறை கூட இருக்கிறது. அப்படி என்கிற பொழுது இந்த ரவீந்திரன் துரைசாமி இந்த அளவுக்கு வன்மமாக அம்மையார் சசிகலா அவர்களை பேச வேண்டிய அவசியம் என்ன இருக்கிறது? ஓ பன்னீர்செல்வத்தை கட்சியை விட்டு நீக்கினோடனே அப்படியே அதிமுக ஓட்டு வங்கி சரிஞ்சு போச்சுங்கிறீங்க. ஓ பன்னீர்செல்வம் பலாப்பழத்தை எடுத்துட்டு போய் அங்கே போனாரு, ஓட்டுக்கு 2000 பணம் கொடுத்து தான் அந்த அளவுக்கு ஓட்டு வாங்கினாரு. பணம் கொடுக்காம ஓட்டு வாங்கினது டிடிவி தினகரன் தான். தேனியில் 200 ரூபா கூட கொடுக்கல. அதிமுகவை 4வது இடத்துக்கு தள்ளினாரு. ஒரு பூத்தில் ஒரே ஒரு ஓட்டு கிடச்சிச்சு அதிமுகவில், தேனி மாவட்டத்தில் அதிமுகவுக்கு. ஆக பெரும் அரசியலை இந்த உலகுக்கு வலிமைப்படுத்தி ஆளுமையாக அம்மையார் ஜெயலலிதா அவர்களை அரசியலில் உட்கார வைத்து அழகு பார்த்து பெங்களூரு ஓடி சென்ற, உயிருக்கு பயந்து சென்ற அம்மையார் ஜெயலலிதா அவர்களுக்கு வீரம் கொடுத்து, வலிமை கொடுத்து, ஆளுமை கொடுத்து, மிதிவண்டியிலிருந்து அனைத்து திட்டங்களும், அம்மா உணவகத்திலிருந்து அனைத்து திட்டங்களையும் வடிவமைத்து கொடுத்தது யார்? எம்என் நடராஜன் அவர்களும் அம்மையார் சசிகலா அவர்களும் தான். பெண்கள் பள்ளியில் படிக்கக்கூடிய மாணவ மாணவிகளுக்கு என்ன தேவை, பால்வாடி பிள்ளைகளுக்கு என்ன தேவை, வயது வந்த பிள்ளைகளுக்கு என்ன தேவை, திருமணம் கட்டி கொடுக்கும்போது தாலிக்கு தங்கம் அப்படிங்கிற திட்டத்தை எழுதி கொடுத்தது எம்என் நடராஜன். இந்த திட்டத்தை எல்லாம் கொண்டு வந்தால் மக்கள் மத்தியில் உங்களுக்கு நல்ல செல்வாக்கு இருக்கும், அதிமுகவுக்கு செல்வாக்கு இருக்கும். ஒரு நல்ல எண்ணத்தில் எம்என் நடராஜன் பண்ணார். அந்த நல்ல எண்ணத்திற்கு, அந்த நல்ல எண்ணம் கொண்ட ராஜ மாதாவாக இருந்த எம்என் நடராஜன் அவர்களுக்கு, இப்பொழுது நம்மோடு இருக்கிற அம்மையார் சசிகலா அவர்களுக்கு
எவ்வளவு துரோகங்களை எடப்பாடி பழனிசாமி செய்ய முடியுமோ அத்தனை துரோகங்களையும் செய்தார். பாத்திரம் அறிந்து பிச்சையிடாத காரணத்தினால் இன்றைக்கு அதிமுக படாத பாடுபட்டு கொண்டிருக்கிறது. இந்த நிலைமை மாறுமா? மாறும். மாற்றம் ஒன்றே மாறாதது என்பது வாழ்வியல் தத்துவம். அடுத்து திமுக ஆட்சிக்கு வருதா, எந்த கட்சி ஆட்சிக்கு வருதுங்கிறதெல்லாம் வேற விஷயம். இந்த அதிமுகங்கிற கட்சி பிழைத்து நிற்கணும். எடப்பாடி பழனிசாமி அதிமுக பொதுச் செயலாளராக இருக்கும் வரை, முதலமைச்சர் வேட்பாளர் என்று சொல்லுகிற வரை அதிமுக ஆட்சிக்கு வரப்போவதே இல்லை, வரக்கூடாது என்பதுதான் பாஜகவினுடைய திட்டம். அத்தனை பாஜக நாசக்கார திட்டங்களுக்கும் துணை நிற்கிற ஒரு வேடதாரியாக துணை நிற்கிறவர் தான் இந்த ரவீந்திரன் துரைசாமி. மறுபடியும் சொல்லுகிறோம், உங்களெல்லாம் ஒரு பத்திரிகையாளர் என்று உங்களுடைய பேச்செல்லாம் நாங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறோம் ரவீந்திரன் துரைசாமி ஐயா அவர்களே. அதன் பொருட்டு இனி நடுநிலையாக ரவீந்திரன் துரைசாமி பத்திரிகையாளர் இருக்க வேண்டும் என்பதைத்தான் இந்த செய்தியின் வழியாக நம்ம சொல்லிக்கிறோம். எப்படி திராவிட முன்னேற்ற கழகம் இந்த நாட்டுக்கு தேவையோ அதே போல அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தேவை. இருவரும் திராவிட கட்சிகள் தமிழ்நாட்டிற்கு தேவை. இந்த இருவரும் திராவிட கட்சிகளில் ஒரு கட்சியை அழித்து ஒழித்து விட வேண்டும் என்பதுதான் பாஜகவுடைய மெகா திட்டம். அந்த திட்டத்திற்கு துணை நிற்கிற வேலை, நாசக்கார வேலைக்கு ரவீந்திரன் துரைசாமி அவர்கள் பத்திரிகையாளர் துணை போக வேண்டாம் என்று இந்த செய்தியின் வாயிலாக மிகவும் பணிவோடு ரவீந்திரன் துரைசாமி அவர்களுக்கு ஒரு கோரிக்கையாக வைக்கிறோம். நடுநிலையாக நீங்கள் பேசுங்கள். உங்கள் பேச்சுக்களை நாங்கள் கேட்க தயாராக இருக்கிறோம். நன்றி, வணக்கம்.